இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே கம்பெனில பொறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். அப்படி வந்தவன் வேலைக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல. தான் போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானாமே. புள்ளத்தாச்சி பொண்டாட்டிய வீட்ல வந்து பாக்கலன்னு போது சந்தேகம் வரதானே செய்யும். அதானே, சொந்த ஊர்ல இருந்துகிட்டே வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய வேலைன்னு தான் எனக்கு தெரியல. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அதனால யாரும் அவரை சந்தேகப்பட தேவையில்ல. ஆமா ஆமா, இந்த வீட்ல நாங்க வாய திறந்தா மட்டும்தான் யாருக்கும் பொறுக்காது. அப்படிலாம் இல்ல. அக்கறையா பேசுறதுக்கும் இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு வேண்டா வெறுப்பா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பாத்தீங்களா இவ எப்படிலாம் பேசுறான்னு? சித்தி, தனா சரியாதான் பேசுறா. நீங்க தான் மான ரோஷோன்னு ஆரம்பிச்சு அவளை அழ வச்சிட்டு இருக்கீங்க. அதானே, என்னடா இன்னும் வக்காலத்து வாங்க வரலையேன்னு பார்த்தேன். இனிமே நான் ஏதாவது வாய திறந்து பேச முடியுமா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ பேசிக்கிறீங்களேன்னு அமைதியா இருந்தா வளவளன்னு பேசிட்டு போறீங்க. பார்வதி, உனக்கு என்ன பிரச்சனை? அவ புருஷன் வீட்டுக்கு வரலனா அது அவ பாடு. அதுக்கு நீ எதுக்கு குத்தி காட்டிக்கிட்டு இருக்க? உனக்கும் உன் புருஷனுக்குமே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. விலக்கி விடு, வெட்டி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு நீ போய் பாரு. சும்மா அடுத்தவங்களை நாட்டாம பண்ணிட்டு இருக்காது. பார்வதி நியாயமான கேள்விதானே கேட்டா. அவளுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது ஒரு போன் பண்ணி கூடவா விசாரிக்க மாட்டான்? அப்படி என்ன அவனுக்கு அதிசயமான வேலை இருக்கு?